வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான கேஸ் ரிலேட்டடாக எந்த வீடியோ போட்டாலும் அதில் இந்த கேஸ் போட்டது தப்பு, இதில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது தப்பு, 3 நாள் வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது, ஹைட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு அவங்கவுங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறீங்க. பக்கம் பக்கமாக ஒரு பேராகிராஃபே டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ எனக்கு எல்லா இதுக்குமே ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பேராகிராஃபாக டைப் பண்ணுறீங்கன்னா என்னாலலாம் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு இதில் தப்பு இருக்குது அப்படின்னா என்ன தப்பு, எதனால் தப்பு அப்படிங்கிற வேலிடான பாயிண்ட்ஸு அதை எல்லாத்தையுமே நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் சொல்லுங்கள். அதில் என்னால் ஈஸியாக வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். எனக்கு டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட்லேயோ குரூப்லேயோ பேசுகிறது நான் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எல்லாமே என் கண்ணில் படாது. ஓகே, ஆனால் நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த டவுட் கேட்டாலுமே உங்களுக்கு இதுக்கு முன்னால் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க அப்படின்னால ஒரு 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஓகே, ஸோ பர்டிகுலராக இப்போ இதில் நீங்கள் எந்த கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும், ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் 2 சைடில் இருக்கவங்களோட ஞாபகத்தையும் கேளுங்க அப்படின்ட்டு. நான் கேட்குறதுக்கு ரெடி. நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் என்ன தப்பு அப்படிங்கிறத ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜு வந்ததுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 4 மணி நேரத்துக்கு மேலே ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ பெரிய பெரிய அட்வொகேட்லாம் இதில் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க நிறைய பாயிண்ட் பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அப்போ என்ன பாயிண்ட் இருக்குது, எதனால் தப்பு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, இப்போ அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க, அதாவது நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ இதில் இவ்வளோ செலவுலாம் ஆகாது, ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிரவுண்டு தான் தப்பு, 2வது கிரவுண்டு கரெக்டாக தான் இருந்துச்சு, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ இது கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய சைட்லேருந்து இதை எதனால் ஃபைல் பண்ண அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் இப்போ மார்க்கு கம்மியாக இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு அவங்கள நம்ம மார்க்கு கம்மியாக எடுத்தவங்கள வெளியில் அனுப்பிடணும் அப்படிலாம் நான் யோசிக்கலை. நான் கேஸ் ஃபைல் பண்ணுறோம்னு சொன்னது 2வது நாள் 3வது நாள் அந்த டைம்லேயே கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்போ யாரும் பேசவே இல்லையே, அப்போ நீங்களாம் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணவே இல்லை, உங்களுக்கு இதில் பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால அமைதியாக இருந்தீங்க. ஒருவேளை நீங்கள் இதில் ஃபெயில் ஆகிருந்தால் என்கிட்ட வந்திருப்பீங்க, பாஸ் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் பார்டர் மார்க்கில் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மியாக ஆகுது அப்படிங்கிறப்போ அதுக்கு நாங்கள் தான் காரணம், என்னால் தான் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியாமல் போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு. ஓகே, அதை நீங்கள் முன்னாலே சொல்லியிருக்கணும்ல, சார் கேஸ் எல்லாம் போடக்கூடாது, இது எல்லாமே எப்போவுமே சிஆர்பிஎஃப் நல்லா தான் பண்ணுவாங்க, கரெக்டாக தான் பண்ணுவாங்க, நீங்கள் கேஸ்லாம் போடக்கூடாதுன்னு அந்த டைமில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ யாருமே சொல்லலை. ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே ஃபிசிக்கல் தான் முடிஞ்சிருந்துச்சு. அப்போ மற்றவங்களுக்கும் அந்த பயம் இருந்துச்சு, ஒருவேளை நம்மளையும் இவங்க ஃபெயில் பண்ணி விட்டாங்கன்னா நம்மளும் கேஸ் போடலாம் தானே நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. அப்போவே நான் யோசிச்சிட்டேன். ஓகே, நான் இந்த மாதிரி ஃபிசிக்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் யோசிக்கலை. ஓகே, நான் எதுக்காக இந்த கேஸை போட்டேன் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாயிண்டெல்லாம் நான் அட்வொகேட்டுக்கு, நம்ம கேஸ் போட்டவங்க சார்பாக ஆஜரான அட்வொகேட்டுக்கு நான் அவங்களுக்கு சஜஷனாக கொடுத்த பாயிண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட் தான் அங்கே வேலிடாகவும் நின்றுச்சு. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்லாம் அந்தந்த கொஷினெல்லாம் நான் சொல்கிறேன். இது தப்பு, இதில் நான் சொல்கிறதில் ஏதாச்சும் தப்பு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். நான் பொறுமையாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடி. நீங்கள் குரூப்பில் எதையாச்சும் ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விடுறது அதுதான் தப்பு. ஓகே, ஒரு தப்பு நடந்திருக்கு, அதுக்காக நியாயமாக கோர்ட்டு மூலமாக லீகலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சிலர் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, அது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஒரு சிலர் கட் ஆஃப் கம்மியாக எடுத்தவங்களாம் செலெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஓகே, என்னோடய ஸ்டூடெண்ட் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்களும் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களும் என்னோடய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் இதில் என்ன நடந்துச்சு, இதில் நான் எதனால் இன்வால்வ் ஆனேன் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, பொறுமையாக வீடியோவை பாருங்கள். கமெண்ட்டில் நீங்கள் பக்கமாக பண்ணுறதை விட பேராகிராஃபாக டைப் பண்ணுறதை விட்டுட்டு சந்துரு மேத்ஸ் ஆப்பில் அதே இதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அதுக்காக கமெண்டில் பண்ணுறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறனால நான் சொல்லலை. என்னால் ரிப்ளை ஒவ்வொருத்தருக்கும் பண்ண முடியாது. நான் ஒரு ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா டைப் பண்ணி பண்ணுறப்போ அது வேறு மாதிரி போகும். அதுவே ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ இல்லைனா கால் பண்ணியே பேசணும் அப்படின்னா அது கரெக்டாக கன்வே ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க,
ஃபஸ்ட்டு கிரவுண்டில் தான் பிரச்சனை, 2வது கிரவுண்டு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு கிரவுண்டை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. ஆனால் 2வது கிரவுண்டில் இருக்கவங்களுக்கும் சான்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கிரவுண்டு எந்த கிரவுண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜட்ஜு கன்சிடரே பண்ணலை. ஓகே, பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி எம் சாண்டு போட்டிருந்தது, அதுவும் ஒன் ஆஃப் த வேலிட் பாயிண்ட்டாக இருந்துச்சே தவிர அது மட்டும்தான் பாயிண்ட்டு கிடையாது. ஓகே, அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான், அதை மறுக்கலை. ஓகே, அதுவுமே வந்து நம்ம சைடுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அதுக்காக 2வது கிரவுண்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. ஓகே, இப்போ கரூரில் வந்து ஒரு 40 பேருக்கு மேலே வந்து இறந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் வந்து இறந்தாங்க. ஓகே, அப்போது அதில் வந்து ஒரு சிலர் தானே இறந்தாங்க, மற்றவங்களாம் எப்படி பொழைச்சாம்னு கேட்டால் எப்படி இருக்குமோ, அது எப்படி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கொஷினாக இருக்குமோ, அதே கொஷின் தான் நீங்கள் கேட்குறீங்க. நானும் அதே நாள் தானே ஓடினேன், நான் எப்படி பாஸ் ஆனேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் இல்லை. அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த கிரவுண்டு வந்து 400 மீட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதை வந்து கோர்ட்டில் ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, சிஆர்பிஎஃப்லேருந்து என்ன சொன்னாங்களோ அதை தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ சிஆர்பிஎஃப்லேருந்து ரன்னிங் போகிறப்போ ஒரு சிலர் வந்து அந்த சிஆர்பிஎஃப்பில் இருக்கிறவங்களே 400 மீட்டர் கிரவுண்டுங்கிறத சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது 385 மீட்டர் கிரவுண்டுன்னு சொன்னாங்க. ஓகே, 385 மீட்டர்னே நம்ம எடுத்துக்குவோம். அவங்க சொன்னது, அவங்க கோர்ட்டில் வந்து அதை சொல்லலை. ரன்னிங் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து ஒரு சிலர் சொன்னது. ஓகே, ஸோ சிஆர்பிஎஃப்பில் இருக்கிறவங்க சொன்னது 385 மீட்ரு ஒரு ரவுண்டு கரெக்டாக தான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. 385 மீட்டர்னே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே 13 ரவுண்டை கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறப்போ 5005 மீட்ரு வரும். ஸோ 5 மீட்ரு அதிகமாக தான் இருக்குது. 5 மீட்டர்லாம் ஒரு செலெக்ஷன்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. வேலிடான பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் 5 மீட்ரு ஓகே, 5 மீட்ரு தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் டைமும் அவங்க அதை மாதிரி பார்க்கணும் தானே. டைமுக்கு மட்டும் RFID வச்சுக்கிட்டாங்க, டிஸ்டன்ஸுக்கு அவங்க RFID வைக்கலை. டிஸ்டன்ஸும் இவன் எவ்வளோ மீட்ரு ஓடி இருக்கான் அப்படிங்கிறத RFID மெஷர் பண்ணலை. ஓகே, டைம் மட்டும்தான் மெஷர் பண்ணுச்சு. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ டைம், 13 ரவுண்டுக்கு எவ்வளோ டைம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுச்சு. அது ரொம்ப அக்யூரேட்டானா எப்படி, 1 மைக்ரோ செகண்டில் நீங்கள் விட்டுருந்தாலும், அதாவது 1 மைக்ரோ செகண்ட், 2 மைக்ரோ செகண்ட், 3 மைக்ரோ செகண்டில் விட்டவங்க நிறைய பேர். மைக்ரோ செகண்ட் அளவுக்கு வந்து டைமை பார்க்குறவங்க டிஸ்டன்ஸை அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக வச்சுருக்கணும், வைக்கலை தானே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை, இதை வந்து இவங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 384.615 இந்த மாதிரி ஒரு ரவுண்டை வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தோம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கிரவுண்டை ரெடி பண்ண முடியுமான்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஊரில் எதுவும் கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா நீங்கள் பேப்பரில் கூட இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட முடியுமா அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0.6 வரைக்கும், 0.615 வரைக்கும் வந்து ஒரு கிரவுண்டை அக்யூரேட்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுவுமே வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து எந்த ஒரு கொஷினுமே வரல. ஓகே, சரி ஓகே, அப்படி பார்த்தாலுமே இவங்க சொல்கிறது கரெக்டுன்னு வச்சுப்போம். 13 ரவுண்டுக்கு வந்து எக்ஸாக்டாக 5000 மீட்டர்னு வச்சுப்போம். அது எப்போ 5000 மீட்டராக இருக்கும், ஃபஸ்ட் லேனில் ஓடுறப்போ. லேன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு ரன்னிங் ட்ராக் எடுத்துக்கிட்டிங்க, இப்போ ஒலிம்பிக் நடக்குது, 100 மீட்டர் நடக்குதுன்னா 8 லேன் இருக்கும், 8 பேர் ஒரே நேரத்தில் ஓடுவாங்க, அதுதான் லேன். ஓகே, அந்த மாதிரி இதில் வந்து லேன்லாம் அவங்க பிரிக்கலை. வித்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த கிரவுண்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஓடு தளத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு நேரத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் அதில் ஒரே நேரத்தில் ஓட முடியும். ஓகே, 2 லேன் இல்லைனா 3 லேன் வச்சுக்கலாம். ஸோ அதிகபட்சமாக 3 லேன், அதுக்கு மேலாம் அதில் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3 லேனுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3 லேன் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் ஒரே பேட்சில் 150 பேரை ஓட விட்டது கரெக்டா? இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஒரே பேட்சில் 150 பேர் ஏன் ஓட விடணும்? ஸோ அது தப்பு தானே. அதனால தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ இதே இதில் ஒரு பேட்சில் வந்து 30 பேர் 40 பேர் ஓடிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனையோ பேர் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. இப்போ பார்டர் மார்க்கில் இருக்கவங்க மெடிக்கலுக்கே போயிருக்க மாட்டீங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, மெடிக்கலுக்கே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்குவோம். 150 பேர் ஓட விட்டாங்க. அது உள்ள இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஃபஸ்ட் லைனில் ஓடிருக்க மாட்டாங்க தானே. 150 பேர் அப்படிங்கிறப்போ ரொம்பவே வந்து இடைஞ்சலாக தான் இருந்திருக்கும். இல்லை இடைஞ்சலே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக கேர்வ்லனா அந்த ஆர்க் மாதிரி வரும்ல, 2 சைட்லேயும் ஆர்க் இருக்கும்ல, அந்த இடத்துல, அதாவது சர்க்கிள் மாதிரி வரும்ல, அந்த இடத்துல வந்து நார்மலாக அங்கே தான் டிஃப்ரென்ஸே வரும். ஓகே, எல்லோரும் அந்த கேர்வில் வந்து ஃபஸ்ட் லைனில் ஓடிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாஸ் பண்ணவங்களுமே நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே ஓடிருக்க மாட்டீங்க மொத்த ரேஸுமே. ஓகே, 2வது லைனுக்கு வந்திருப்பீங்க, 3வது லைனுக்கு வந்திருப்பீங்க.
ஸோ இந்த லேன் டிஃப்ரென்ஸால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து கோர்ட்டில் வேலிடான பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக நான் தான் சொல்லியிருந்தேன். இப்போ லேன் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லேனில் ஓடினா தான் அது 5000 மீட்டராக இருக்கும் 13 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறப்போ. ரெண்டாவது லைனில் ஓடுறீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதில் 7 மீட்ரு 7 புள்ளி சம்திங் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரெண்டாவது லைனுக்கு போகிறீங்க, அந்த கர்வில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து டேர்ன் பண்ணுவீங்க. ஸோ 2 டேர்னும் பண்ணுறப்போ மொத்தமாக 7.7 மீட்டர் கிட்ட வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது மொத்தமாக 13 ரவுண்டும் அந்த மாதிரி ரெண்டாவது லைனில் ஒருத்தன் ஓடி இருக்கான் அப்படின்னா 100 மீட்ரு அதிகமாக ஓட வேண்டியிருக்கும். 5100 மீட்ரு ஓடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை தேர்ட் லைனுக்கு போயிருந்தால் ஒரு ரவுண்டுக்குமே ஒரு லேப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குமே 14 மீட்ரு அதிகமாகும். அப்படி பார்த்தா 200 மீட்ரு மொத்தமாக 13 ரவுண்டுக்கு வந்து அதிகமாகும். அதாவது 5200 மீட்ரு ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக எல்லோரும் வந்து ரெண்டாவது லைன்லேயே ஓடிட்டாங்க, மூணாவது லைன்லேயே ஓடிட்டாங்கன்னு இல்லை. ஃபஸ்ட் லைனுக்கு வந்திருப்பாங்க, ரெண்டாவது லைனுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் எல்லாருமே இதில் 25லேருந்து 50 மீட்ரு அதிகமாக தான் ஓடிருப்பாங்க. நிறைய பேர் வந்து 100 மீட்டரே வந்து அதிகமாக ஓடிருப்பாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஓகே, இது ரோட்டில் நடத்திருந்தால் பிரச்சனையே இல்லை. ரோட்டில் நடத்துகிறப்ப எக்ஸ்ட்ரா வரவே செய்யாது. அவங்க மெஷர்மெண்ட் ஒரு தப்பாக வச்சுருந்தா தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர, எக்ஸாக்டாக 5000 மீட்ரு வச்சுருந்தாங்கன்னா 5000 மீட்ரு தான். ஏன்னா நேராக தான் ஓட போகிறீங்க. ஒரு சில இடத்துல தான் வந்து டேர்னிங் வரும். அதை நம்ம வந்து அது டேர்னிங் தானே தவிர அது கர்வ் கிடையாது. அப்படினால அதில் வந்து நீங்கள் ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் அதில் வரும். ஓகே, 1 மீட்டரோ 2 மீட்டரோ வேணால் எக்ஸ்ட்ராவாக வரும். அதை ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். பட் இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ரெண்டாவது கிரவுண்ட்லேயும் கரெக்டாக இருந்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த ரெண்டாவது பரேடு கிரவுண்ட்லேயுமே இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம சொன்னது. அதனால தான் ரெண்டாவது கிரவுண்டில் இருந்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ரெண்டாவது கிரவுண்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அதனால் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் அதில் தானே பாஸ் ஆனேன் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாலே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணவங்களை வந்து உண்மையிலே நான் வந்து பாராட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் இத்தனை பேரோட ஓட விட்டும், இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் ஒரு பேட்சில் இவ்வளோ பேர் ஓடியும் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையிலே அது வந்து பெரிய விஷயந்தான். அதுக்காக பாஸ் பண்ணவங்களை நான் குறைலாம் சொல்லலை. பாஸ் பண்ணவங்க உண்மையிலே ரொம்பவே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் பாஸ் ஆகிருக்கீங்க. அதுக்காக நான் வந்து கேஸ் போட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, அதே தான் நான் சொல்கிறேன். 40 பேர் தானே செத்தாங்க, மித்தவங்க ஏன் சாகலை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்களோட சிச்சுவேஷன் வேறு, இவங்களோட சிச்சுவேஷன் வேறு. எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே தான் அதில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஓடுறதுக்கு கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் அமையாமல் இருந்திருக்கும். ஓகே, அதனால தான் ரெண்டாவது கிரவுண்டில் இருக்கவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்குது ஒருத்தர் விட்டு ஒருத்தர். ஏன்னா ஒரு குரூப்பில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் தப்பாக பேசினா அது கரெக்டு தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நம்பிக்கிட்டு அவங்களும் அதை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறீங்கல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இனிமேல் இதுக்கப்புறமும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் கேளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் எப்போவுமே வந்து ஃபிசிக்கல்லேருந்து மெடிக்கல் போகிறப்போ அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் 0.5 ஒரு மார்க்கு 2 மார்க்காவது வந்து இன்க்ரீஸ் ஆகும் எல்லா கேட்டகரியிலையுமே, இடபிள்யூஎஸ் தவிர்த்து. ஆனால் இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸே ஆகலையே. ஃபிசிக்கல் கிளியர் பண்ண எல்லாருமே மெடிக்கலுக்கு போயிட்டாங்களே. அந்த மாதிரி எப்போவுமே நடந்தது கிடையாது. ஃபிசிக்கல் கிளியர் பண்ணாலும் மெடிக்கலுக்கு போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வைப்பாங்க. 1:2 ரேஷியோ வந்து அங்கே வந்திருக்கணும். அதுவே வரல. ஏன் வரல? ஏன் இவ்வளோ வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் மட்டும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு? இந்த வருஷம் மட்டும் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணலையா? இந்த வருஷம் மட்டும் வந்து டக்குன்னு ஃபிசிக்கல் வச்சுட்டாங்களா? ஸோ அப்போது தப்பு இருக்குது தானே. தப்பு இருக்க போய் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். திரும்ப நீங்கள் அதை யோசிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் தேவை என்னவோ அதுதானே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். 4 அதாவது 24 நிமிஷத்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேவைன்னா அதுக்கு வந்து என்னவோ அவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. 23 நிமிஷம் 23.5 நிமிஷத்தில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. 22 நிமிஷத்தில் ஓடினவங்களால கூட பாஸ் பண்ண முடியலை. அப்படிங்கிறப்போ யோசிச்சு பார்க்கணும். நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே ஒருத்தன் 22 நிமிஷம் 23 நிமிஷத்தில் வர்றவன் அங்கே போய் கண்டிப்பாக 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கம்மியான டைமில் வருவாங்க. எப்போவுமே இப்படி தான் நடக்கும். ஏன்னா அங்கே போகிறப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட அங்கே உயிரை கொடுத்து ஓடுவீங்க. அதுதான் ஃபைனல். இந்த இடத்துல வந்து நம்ம விட்டுட்டோம்னா நம்ம லைஃப் போச்சு அப்படி நினச்சிட்டு ஓடுறப்போ யார் அசால்ட்டாக ஓடுவாங்க? எல்லாருமே நார்மலாக அவங்க போடுற எஃபர்ட்டை விட அதிகமாக தான் போடுவாங்க. அப்போது டைம் கம்மியாக தான் ஆகணும். நான் பர்சனலாக
நானுமே செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் கம்மியாக தான் ஆயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நான் வந்து 25 நிமிஷத்தில் ஓடினவன் பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ரோட்டில் கண்டக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இந்த வருஷம் நடந்திருக்கும். ஓகே. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த சிச்சுவேஷன் சாதகமாக இல்லாதது தான் இதுக்கு காரணம். அதனால தான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுக்க போகிறீங்க? இந்த பாயிண்ட்டுமே வந்து கோர்ட்டில் வந்து சொன்ன பாயிண்ட் தான். ஓகே. இதுக்கு சிஆர்பிஎஃப் தரப்புலேருந்து பதில் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. ஓகே. அடுத்து ஹைட்டு மெஷர்மெண்ட்டு. இப்போது தப்பே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பதிலே சொல்ல முடியாது. ஓகே. இப்போ ஹைட்டு மெஷர்மெண்ட் வந்து போன வருஷம் பாஸு, அதுக்கு முந்தின வருஷம் பாஸு 171 இருந்திருக்கு, 170.5 இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து ஃபெயிலு. அது எப்படி நடக்கும்? இல்லை இப்போ மெஷினில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துருக்கும் அப்படின்னா போன வருஷம் அப்போ தப்பாக மெஷர் பண்ணியிருந்தாங்களா? டேப்பில் மெஷர் பண்ணால் தப்பாக வந்துடும், மெஷினில் மெஷர் பண்ணால் கரெக்டாக வருமா? அப்போ அந்த மெஷினுக்கான சர்டிஃபிகேஷன் இருக்குதா? மெஷின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா 100% அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி எந்த மெஷினுமே இருக்காது. அப்போ நீங்கள் தான் ஒரு மெஷினை கொண்டு வாங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் கொண்டு வந்தாலுமே அப்படி தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு மெஷினில் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டாலரன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்ககிட்ட கேளுங்க. ஆட்டோமொபைலில் இல்லைனா வேறு ஏதாச்சும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருக்குமே டாலரன்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ராட் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு இவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டயக்ராமில் வந்து இது 30 சென்டிமீட்டர்னா 30 சென்டிமீட்டர் இருக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க. 30 ± 0.5, அதாவது அது 29.5லேருந்து 30.5க்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா மெஷினில் ஒரு சில குறைகள் இருக்கும், அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒரு சில குறைகள் இருக்கும், அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு டாலரன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். இவங்க வந்து என்ன மாதிரி எடுத்துருக்கலாம், 169.5க்கு மேலே காட்டினாலே அவங்கள ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கணும். ஓகே. எக்ஸாக்டாக அவங்க வந்து அதையுமே கரெக்டாக பண்ணலை. 4 மெஷினில் மெஷர் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் டவுட் இருக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 170.5 வந்திருக்கு அப்படின்னா உடனே 5 வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்லாம் பண்ணலை. ஓகே. திரும்ப 4 மெஷினில் மெஷர் பண்ணியிருக்காங்க. 4ல் எது லோயஸ்ட்டாக காட்டுதோ அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ லோயஸ்ட்டாக காட்டுற மெஷின் அக்யூரேட்டாக இருக்குது, இன்னொரு மெஷின் தப்பாக இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ தப்பாக இருக்குங்கிறத அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்களா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாஸ் பண்ணவங்களுமே இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. உங்களுக்கு ஆக்சுவல் ஹைட் என்ன இருந்துச்சு, அங்கே எவ்வளோ இருந்துச்சு, அங்கே கம்மியாக இருந்துச்சா, கரெக்டாக இருந்துச்சா, அதிகமாக இருந்துச்சா? ஒரு சிலருக்கு கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் பாஸ் பண்ணவங்களே நிறைய பேர் சொன்னது வந்து எனக்கு கம்மியாக தான் சார் அங்கே காட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தப்பு நடந்திருக்கு. அதனால தான் நாங்கள் ஹைட்டுக்கு கொடுக்க சொல்கிறோம்ல, இதுக்கு தான் கொடுக்க சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து கொஷின் கேட்டுட்டேன். ஓகே. என்ன நடந்துச்சோ நான் வந்து இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறது தப்பு அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி பாயிண்ட்டை சொல்லுங்கள். தேவையில்லாமல் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எவனையும் கண்டுக்கலை, நீங்கள் யாரையும் பார்க்கல, நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸில் வந்து இதில் வந்து பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து யாரை பற்றியும் யோசிக்கலை. நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே. வருஷம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறையா இந்த மாதிரி அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. யார் தான் கேட்குறது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மெயின் மோட்டோ எனக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. 1-2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வாட்டியாச்சும் இதை வந்து எதிர்த்து கேட்டால் தான் இனிமேலாவது வந்து நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணது வந்து இப்போ நடந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு இல்லை, ஃப்யூச்சரில் வரப்போகிற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே சேர்த்து தான். அடுத்து வரப்போகிற அந்த போர்டில் இருக்கிறவங்க, ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. தேவையில்லாமல் ஒருத்தனை வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஓகே. ஆவடியில் வந்து மெடிக்கலில் வந்து எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆவடியில் எப்போவுமே அப்படி தான் நடக்கும் மெடிக்கலில். ஓகே. உங்களுக்கு மெடிக்கலில் உண்மையிலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உங்களை அன்ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கேஸ் போடலாம். வந்துட்டார் உடனே கேஸ் போடுறதுக்குன்னு சொன்னீங்கன்னா தப்பு நடந்திருக்குன்னா கேஸ் போட தான் செய்வாங்க. ஓகே. ஸோ இப்போ ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் நேவி ரெக்ரூட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் தெரியுமா? அதெல்லாம் டைமிங் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க தெரியுமா? அது எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கும் கேஸ் போடணும்னா கண்டிப்பாக போடலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயும் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே. அதுக்காக அங்கே தப்பு நடக்குதுன்னு கேட்கல, இங்கேயே நீ கேட்கக்கூடாது அப்படின்னா அது தப்பு. வேறு ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஓடினாங்க தெரியுமா? மலையிலையும் இதுலேயும் விழுந்து எந்திரிச்சு ஓடினாங்க தெரியுமா? சகதியாக இருந்துச்சு ஓடினாங்க தெரியுமா? அதுக்காக அங்கேயும் தப்பு தான் நடந்திருக்கு, இங்கே தப்பு நடக்கலன்னு சொல்ல முடியாது. இங்கெல்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எப்படி நடந்துச்சு? தப்பு நடந்திருக்குதுல்ல, தப்புக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே. நான் பேசுகிறது மார்க் கம்மியாக எடுத்திருக்கவங்களுக்கு தப்பாக தான் தெரியும், இன்னமும் தப்பாக தான் தெரியும். பட் என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நான் வந்து
உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிறப்பவே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து யோசிக்கலை. யாருக்கெல்லாம் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இதில் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 25 லட்சம் ஃபீஸு. ஒரு கேஸுக்கு 25 லட்சம் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு சில அறிவாளிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 250 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. 25 லட்சம் ஆகுமா, கம்மியாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறவங்க வந்து பண்ணியிருக்க வேண்டியதானே, இதை சொல்கிறவங்க இதை பண்ணியிருக்க வேண்டியதானே. ஒரு சிலர்லாம் வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க, பண்ணியிருக்க வேண்டியதானே, நீங்களுமே வந்து பண்ணியிருக்கலாமே. இதை 250 பேர் அப்படின்னு எடுத்த உடனே நம்ம கையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். நானும் சொல்கிறேன், பண்ணியிருக்கலாம், இன்னும் கம்மியாக பண்ணியிருக்கலாம். 250 பேர் கேஸ் போட ரெடியாக இருக்காங்க, பேமெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி சாலிடாக அவங்கக்கிட்ட வந்து அடித்து பேசலாம். சார், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், நீங்கள் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு இதை பண்ணி கொடுங்க, இல்லைனா ஒரு 15 லட்சத்துக்கு பண்ணி கொடுங்க, பெர் ஹெட்டுக்கு வந்து ஒரு 5000லேருந்து 8000க்குள்ளே ஆகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஆனால் சிச்சுவேஷன் அது கிடையாது. ஓகே, நம்ம 2 அட்வொகேட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எடுத்த உடனே முதல்ல 7 பேருக்கு நான் ஃபைல் பண்ணேன். நான் ஒரு ஆளுக்கு வந்து 10,000 அப்படிங்கிற மாதிரி பே பண்ணி 70,000 பே பண்ணி நான் ஃபைல் பண்ணேன். அதுக்கப்புறம் இது நல்லா தான் போகுது, இதில் வந்து கண்டிப்பாக நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு ஃபேவராக வந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மற்றவங்க யாரும் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆளுக்கு வந்து 10,000 கிட்ட வரும். நிறைய பேர் வந்தீங்கன்னா 10,000 கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்தீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 20 பேர் தான் வந்திருந்தீங்க. நான் 20 பேரை வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ இதில் பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அட்வொகேட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்க முடியும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேருன்னு இன்க்ரீஸ் ஆனது தான் இந்த 250 அப்படிங்கிறது. அதுலேயே நம்ம 2 பேர்கிட்ட போயிருந்தோம், 2 அட்வொகேட்டுக்கிட்ட. ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட வந்து 82 பேர் தான் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கோஆர்டினேட் பண்ணியிருந்தேன். அந்த 82 பேருக்கான பேமெண்ட்டை வாங்கி அவருக்கு அனுப்புனது அது எல்லாமே வந்து நான் தான். ஓகே, மற்ற எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக தான் வந்து அட்வொகேட்டுக்கிட்ட வந்து பேசுனது. ஓகே, நான் நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த அட்வொகேட்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர்னு தனித்தனியாக அவங்களா பேசுகிறாங்க, அவங்களா பேமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்ப எப்படி இதை வந்து ஒரு 250 பேருக்கு இவ்வளோக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக நீங்கள் எடுக்க முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கரெக்டு கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 250 பேர் அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக வந்தது தான், முதல்ல வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதில் ஓகே இது வந்து நம்ம தனியாக பண்ணாலுமே கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிறவங்க முடிஞ்ச அளவு விசாரிச்சு பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு, இதுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பாஸ் பண்ணவங்கெல்லாம் வந்து கேஸ் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக போடலாம். உங்களுக்கு வந்து இதில் முழு உரிமையும் இருக்குது. அதுக்கு வந்து யாருமே வந்து மறுப்பு சொல்ல போகிறது கிடையாது. அதை நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் அதை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். கொஷின் கேட்குறீங்கல்ல, நீங்கள் ஒரு கேஸு அப்படின்னு போகிறப்போ ஒரு அட்வொகேட்டை பார்த்து பேசுகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இல்லை இது நீங்கள் என்ன அதிகமாக தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த காசு எனக்கு வரல. ஓகே, நான் தான் இதில் என்னோடய கை காசு 7,000 போட்டு 70,000 போட்டுட்டு செலவு பண்ணியிருக்கேன், என்னோடய டைமை கொடுத்துருக்கேன். ஓகே, தனித்தனியாக வந்து பேமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் யாருக்கு பேமெண்ட் பண்ணாங்க, அது எங்கே போயிருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான பதிலையும் நான் வந்து சொல்லியாச்சு. இல்லை கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். மெடிக்கலில் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க லிஸ்ட்டை வேணால் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். ஒரு 20 பேர் 25 பேரை கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 3,000 4,000க்கு ஒரு கேஸை ஃபைல் பண்ணி காட்டுங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டாம், ஃபைல் பண்ணி காட்டுங்க. ஓகே, ஸோ நான் என்னோடய கொஷின்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் வந்து கேட்டுட்டேன். இதில் வந்து மார்க் கம்மியாக எடுத்தவனும் என்னோடய ஸ்டூடெண்ட் தான், மார்க் அதிகமாக எடுத்ததும் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். யாருக்குமே வந்து நான் வந்து இவன் செலக்ட் கூடாது, இவங்க செலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டேன். மார்க் கம்மியாக எடுத்தனால உங்களுக்கு நான் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியாமல் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஸோ அது வந்து ஆக்சுவலாக தப்பு. ஓகே, நீங்கள் யோசிக்கிறது வந்து தப்பு, அது கரெக்டு கிடையாது. ஓகே, நான் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டேன், நான் என்ன யோசிச்சு பண்ணேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஒரு சில நார்த் இண்டியன்ஸால் வந்து நானுமே ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ அந்த ஃபோர்ஸில் இருக்கிறப்போ வந்து அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். அதே மாதிரி என்னோடய தம்பிகள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வலிக்க தான் செஞ்சிச்சு. அதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இது உள்ள மார்க் எடுத்தவங்களுக்கு போயிருமே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கலை. ஓகே, ஸோ மார்க் வந்து எனக்கு எக்ஸாம் சரியில்லை, எக்ஸாமில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, மவுஸ் வந்து ஒர்க் ஆகலாம், நீங்கள் அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, எக்ஸாமில் வந்து எனக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, அதுக்கு தான் நார்மலைசேஷன் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, அது எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா இப்போ சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதில் எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கணும். இல்லை இப்போ கூட நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, மார்க்கு இதுக்கும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. மார்க்குக்கு லிமிட் கிடையாது.
ஆனால் ஃபிசிக்கலுக்கு லிமிட் இருக்குது. 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடணும் அப்படிங்கிறது தான் லிமிட்டு. பட் அதுக்கான சிச்சுவேஷனே அவங்க கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிறப்போ அதில் தப்பு நடந்திருக்கு. ஸோ தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறத கோர்ட்லேயும் ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்டையும் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து மனசு ஆறலை, என் மேலே இன்னும் உங்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் வந்து உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம், உங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து சொல்லலாம். டேரெக்டாக நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, எனக்கு வந்து ஒன்றும் இதில் அப்ஜெக்ஷன்லாம் கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிறேன். எல்லாருக்குமே பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடி தான். எத்தனை பேர் இதில் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். ஸோ அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களுமே நான் பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சிலர் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னா, எதுவுமே இல்லையே, ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் தான் நான் வீடியோ போட முடியும். ஆனால் ஒருத்தன் வந்து இது தப்பு, இல்லாத விஷயத்தை வந்து போட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைவர்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு தப்பான விஷயத்த, ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து பரப்புகிறப்போ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்து தானே ஆகணும். உடனே பார்த்தியா இவன் பயந்து போய் வீடியோ போட்டான் அப்படி நினச்சிங்கன்னா என்னதாயா நீங்கள் எப்படி தாயா யோசிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, என்னை பற்றி ஒருத்தன் பேசுனா நான் திருப்பி பேசிட்டோம்னா பார்த்தீங்களா நீங்கள் அவனுக்காக தான் இதை பண்ணியிருக்கீங்க. அது எப்படி உங்களை ஒருத்தன் பேசுனா நீங்கள் திருப்பி பேச தானே செய்வீங்க. என்னை பற்றி கேஸ் போட்டால் இது வந்து ஜெயிக்காது அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், அதுக்காக தான் நான் வந்து பண்ணேன். நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் வந்து சொன்னான். ஒருத்தன் சொல்லி நான் கேஸ் போட்டிருந்தோம்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் கேஸ் போடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கேஸ்லாம் போட்டிங்கன்னா இது வந்து நிற்காது, இதெல்லாம் வந்து ஒருத்தன் விளம்பரத்துக்காக பண்ணுறான் அப்படின்னு என்ன ஒருத்தன் சொல்கிறப்போ அவனுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? பதில் சொல்லியிருக்கேன், அவனுக்கு ஆன்சர் வந்து இந்த தீர்ப்புலேயே வந்து வந்திருக்கு. ஓகே, அதுக்காக நான் அவனுக்கு அகைன்ஸ்டாக தான் பண்ணேன். அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இதில் நான் வந்து முன்னாலேயே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அதாவது மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் இதில் டவுட் வரலாம். நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னதை திரும்ப 2-3 வாட்டி வேணாலும் பாருங்கள். ஓகே, ஒரு 3வது மனுஷனாக இருந்து பாருங்கள். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து இதில் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதுதான் தப்புன்னு சொல்லணும். இல்லை சார் நீங்கள் தப்பு தான், நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், ஃபெயில் ஆனவனுக்கு எப்படி திருப்பி சான்ஸ் கொடுக்கலாம், ஏன் சான்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்க நான் சொல்லிட்டேன். ஜட்ஜு ஒன்று கண்ணை மூடிக்கிட்டு அப்போ இவ்வளோ பேர் கேஸ் போட்டாங்களே அப்போ எல்லாம் தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டு விட்டுறல. அப்படி ஒன்றும் சிஆர்பிஎஃப்ல வந்து விட்டு கொடுத்துட மாட்டான். ஓகே, சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அவங்க ஒரு டெப்டி சொலிசிட்டர் ஜெனரலை வந்து அப்பாயின்ட் பண்ணி இந்த கேஸை வாதாடுறாங்க அப்படிங்கிறப்போ அந்தளவுக்கு ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இதில் எவ்வளோ கெட்ட பேர் வரும், இதில் இன்வால்வ் ஆகிருந்த ஆஃபீஸருக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும், அவங்களுக்கு தனியாக இதில் எவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரோட கேஸும் தனித்தனியாக ஃபைல் பண்ணுறாங்க, தனித்தனியாக அவங்களுக்கு வந்து ஃபைல் போய்கிட்டே இருக்குது, தனித்தனியாக அவங்க ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பணும், ஹெட் குவார்ட்டர்லேருந்து ரிப்ளை வாங்கணும், அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஆஜராகணும். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய வேலை சிஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு இது ஈஸிலாம் கிடையாது. ஓகே, அவ்வளோ அசால்ட்டாலாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம் அப்படின்னா இது 3வதாக ஒரு மனுஷன் வேறு யாராச்சும் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா இதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஆனால் நான் மார்க்கு கம்மியாக இருக்குது, இவங்க உள்ளே வந்தாங்கன்னா நான் வந்து செலெக்ஷன் ஆகிறது டவுட்டு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட இதை மட்டும் வச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியலாம். ஓகே, பட் அது வந்து என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ என்னோடய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு சிலர் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறப்போ நானுமே வந்து ஒரு சில நேரம் வந்து அதுக்கு தேவையில்லாத ரிப்ளை கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன்னா சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க, திரும்ப சொன்னதே சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு சில கமெண்ட் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஓகே, ஏன்னா அது அவங்களோட மென்டாலிட்டி அப்படி இருக்குது, அதை திருத்த முடியாது அப்படிங்கக்கூடியதுனால தான். ஓகே, அது மற்றவங்களுக்கு வந்து தப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். அதனால தான் வீடியோவில் நான் கிளியராக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமேலும் நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில கமெண்ட்டுக்கு வேணால் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உட்காந்து டைப் பண்ணுறதை விட நீங்கள் இதில் எங்களோட சந்துருமாஸ் ஆப்பில் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக பண்ணிடுவேன். அது எனக்கு ஈஸி. ஓகே, முடிஞ்சால் கால் பண்ணி கூட பேசிடுவேன், அது அதை விட ஈஸி. அதனால் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக அதில் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இதில் யார் வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னை பற்றி பேசினா நான் திருப்பி பேசணும். ஓகே, அவன் பேசுகிறத வந்து நான் அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்போ அவன் பேசுகிறது கரெக்டுன்னு ஆயிரும். ஓகே, எதுவுமே தெரியாதவன் ஒருத்தன் வந்து எனக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒன்று சொல்கிறான், அந்த அட்வொகேட்டுக்கு அகைன்ஸ்டாக அவன் வீடியோ போட்டதை வச்சுக்கிட்டு அட்வொகேட்டை ஒருத்தன் அசிங்கமாக பேசியிருந்தான். அதுக்காக தான் நான் திருப்பி வீடியோ போட்டேன். அட்வொகேட்டே வந்து கால் பண்ணி யார் அவன் வந்து எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ணோம் எதுவுமே அவனுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வொகேட்டே என்கிட்ட ஃபீல் பண்ணி பேச போய் தான் நான் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் வீடியோ போட்டேன். எதுக்கும் யாருக்கும் அகைன்ஸ்டாலாம் நான் கிடையாது. ஆனால் எனக்கு அகைன்ஸ்டாக எவனாச்சும் எதுவும் பேசினா நான் கண்டிப்பாக திருப்பி பேச தான் செய்வேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.